சொந்த மண்ணிலேயே தொடர்ச்சியா 5வது அடி. இதெல்லாம் தாண்டி பிளே ஆஃபுக்கு போகாம முதல் டீமா டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கிறாங்க சென்னை டீமு. ஸோ சென்னைக்கு என்னதான் ஆச்சு? சரி, ஓகே, மீதம் இருக்கக்கூடிய 4 மேட்ச்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் சென்னை ஃபேன்ஸ்க்குலாம் இருக்கு. ஆனா ஐயோ இதெல்லாம் பதட்டத்தை உண்டாக்குதான்னு கேட்டீங்கன்னா பழகி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னை ஃபேன்ஸ். ஸோ நேற்றுக்கு மேட்ச்ல சென்னை வெர்சஸ் பஞ்சாப் என்னாச்சு பார்த்துருவோமா? மேட்ச்ல டாஸை வின் பண்ணது பஞ்சாப் தான். பவுலிங் போட போறோம்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா ரீசெண்டாவே பாத்தீங்கன்னா சேப்பாக்ல அதிகப்படியான டியூ வருவதன் காரணமாக செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுற டீமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ பஞ்சாப் நாங்க ஃபர்ஸ்டே பவுலிங் போடுறோம் அப்படின்னு பந்த கையில வாங்கிட்டாங்க. சென்னையுடைய யங் ஓப்பனர்ஸ் வந்து இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா களத்துல இறங்கினாங்க. 2 பேர், ஷேக் ரஷீத் ஒன்று, ஆயுஷ் மாத்ரே ஒன்று. ஆனா 2 பேருமே சரியா அடிக்காம திணறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேருமே தனித்தனியாக அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வாய்ப்பில் நல்லா அடித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் கூட பயன்படுத்த மாட்டுறாங்களோன்னு தோணுது. ஷேக் ரஷீத் பார்த்தீங்க அப்படின்னா 11 ரன்னு 12 பாலுக்கு, மாத்திரை பார்த்தீங்க அப்படின்னா 7 ரன்னு 6 பாலுக்கு அப்படின்னு சுமாரான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 டவுனில் ஜடேஜா வந்தார். நல்ல முடிவாக தான் தெரிஞ்சிச்சு. வந்த உடனே நல்ல இன்டென்ட்டோட ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரும் பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே இந்த பிரார் ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. அந்த நேரத்துல 48க்கு 3 அப்படின்னு ரொம்ப சோகமான சூழல தான் சென்னை இருந்தாங்க. வழக்கமா அந்த ஒரு ஸ்கோர்ல இருந்தாங்க அப்படின்னா 140க்கு 9 அப்படின்னு இன்னிங்ஸை முடிப்பாங்க சென்னை. ஆனா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா சாம் கரன் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு. சாம் கரன், டெவால் பிரேவிஸ் 2 பேருமே ரொம்ப எக்ஸலண்டா பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. குறிப்பா சாம் கரன் இப்படிலாம் அடிப்பாரா அப்படின்னு ரொம்ப நாளுக்கு அப்புறமா காட்டினாரு. கிட்டத்தட்ட 88 ரன்னு சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிக்கிட்டு இருந்தாரு. அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஆங்கர் ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு பிரேவிஸ். ஸோ 2 பேருமே நல்ல டீமை நல்ல ஸ்கோருக்கு கொண்டு வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து கடைசியா 2 பேருமே அவுட் ஆனாங்க. அந்த நேரத்தில் தான் தோனி உள்ள வந்தாரு. தலை வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூச்சல் சத்தம், ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. வந்தாரு, ஒரு 4, 6 அப்படின்னு அவுட் ஆயிட்டாரு சஹல் ஓவர்ல. சஹலை தோனிக்காகவே அப்படியே அடகாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்த உடனே அவர் விக்கெட்டை தூக்குனாரு. அது மட்டும் இல்லாம 19வது ஓவரை போட்ட சஹல் அந்த ஓவர்ல 4 விக்கெட் எடுத்தாரு. அதுல கடைசி 3 பால்ல ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து சாதனை பண்ணியிருக்கிறாரு சஹல். அதுக்கப்புறமா தான் சென்னை டீம் அப்படியே சோக் ஆகி ரொம்ப ஸ்குவீஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லணும். கிட்டத்தட்ட 18.2 ஓவருக்கு 186 அடிச்சிட்டாங்க. அரௌண்ட் ஒரு 5 விக்கெட்ஸ் தான் போயிடுச்சு. அங்க இருந்து கடைசி 8 பால்ல, கடைசி 4 பால் ஆடவே இல்லை, 190க்கு ஆல் அவுட்னு ஆயிட்டாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க எந்த சூழல்ல டீம் ஆடினாங்க அப்படின்னு. ஸோ அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்ல சஹல் கடைசி ஓவர் எக்ஸப்ஷனலா போட்டுட்டு போயிட்டாரு. ஹர்ஷ்தீப் சிங் செமையான யாக்கர்ஸ் எல்லாம் போட்டு திணறடிச்சாரு. அவர் 2 விக்கெட்டு, சஹல் 4 விக்கெட்டு, மார்க்கோ யான்சர் 2 விக்கெட் எடுத்தாரு. பிரார், ஓமர்ஸா இவங்க எல்லாருமே தலா 1 விக்கெட் எடுத்தாங்க. இந்த சூழல்ல தான் 191 அடிச்சா வின் அப்படிங்கிற இலக்கோட களத்துல இறங்குறாங்க பஞ்சாப் பேட்டர்ஸ். எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சென்னை அடிக்கிறதே ஒரு வேலையா போச்சு. அதுலயும் குறிப்பா சேப்பாக்குன்னு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக ஜெயித்துடுறாங்க. கடைசியா 3 போட்டிகள்ல இவங்க சேப்பாக்குல சென்னையை வீழ்த்தி இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சென்னை கூட விளையாண்ட 9 மேட்சுகள்ல சேப்பாக்குல 5 முறை இவங்க ஜெயித்திருக்கிறாங்க. ஸோ அதுலயும் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கடைசி 8 போட்டிகள்ல 7 வாட்டி பஞ்சாப் தான் ஜெயித்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒஸ்ட் ரெக்கார்டை சிஎஸ்கே அவங்க கூட மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்த உடனே இந்த பார்ட்னர்ஷிப்பை சூப்பராக கொண்டு போனாங்க. போன மேட்ச்ல பிரியான்ஸ் ஆர்யா தனியாக எப்படி கொண்டு போனாரோ அதே போல ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அவரோட விக்கெட்டு ஸ்டார்டிங்ல விழுந்துச்சு. 44 for 1 வந்தா கூட இன்னொருத்தர் கொண்டு வர்றாரு, சேசர் உள்ள வர்றாரு. அவர் வந்து பார்ட்டியில ஜாயின் பண்றாரு. அங்கிருந்து 116க்கு 2 அப்படின்னு கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறமா இன்னொரு பிளேயர் உள்ள வர்றாரு. அவர் 136க்கு 3 அப்படின்னு கொண்டு வர்றாரு. இப்படியே 180க்கு 4 அப்படின்னு ஒரு சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப்பா கிட்டத்தட்ட மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பிரியான்ஸ் ஆர்யா, பிரத் சிம்ரன், ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க எல்லாருமே சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. 2 50s வரை இவங்க அடிச்சாங்க. என்ன எக்ஸெப்ஷனான விஷயம் அப்படின்னா எல்லா பிளேயர்ஸுமே 150க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடினாங்க. சென்னையுடைய இந்த மோசமான விஷயங்களுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்சஸை டிராப் பண்ணாரு. அதை வந்து போஸ்ட் பிரசன்டேஷன்ல டோனியே சொல்லி வருத்தப்பட்டாரு.
இன்னொன்று இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுனால தான் அந்த மேட்சே கையை விட்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன்ஸ் எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 2 ஓவர் ரொம்ப டஃப்பாக தான் போச்சு. அவங்களுக்கு தேவையான ரன் பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 ஓவருக்கு ஒரு 5 ரன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 19வது ஓவர் பார்த்தீங்கன்னா 10 ரன்னாக போடுவார், 2 ரன் மட்டுமே கொடுத்து விக்கெட் எடுத்துருவாரா. ஸோ லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா 2 ரன் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் 3 பால் டாட் பால் போட்டு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் தான் எப்பா கூட ஒரு 10 ரன் அடிச்சிருந்தீங்கன்னா ஜெயித்திருக்கலாம் போலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை ஃபேன்ஸ் மத்தியில் இது கிளப்பிருக்கு. ஸோ சென்னை சைடில் பார்க்குறப்ப கலீல் அஹ்மத் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்துருக்கிறாரு, 10 ரன்னா 2 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா கூட பவுலர்ஸு 100 ஜடேஜாலாம் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ இந்த சூழலை தான் இந்த தோல்வி சென்னையை பார்த்தீங்கன்னா டேபிளில் கடைசி இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. சென்னைக்கு அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரைவிலேயே வரப்போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கூட ஆட போகிறாங்க. ஒரு விஷயம்தான், சென்னை டீமும் முன்னாடி பார்க்குறப்ப ரொம்ப டோமர் மாதிரி தெரிஞ்சாங்க. பட் இந்த மேட்ச்சில் தோத்தா கூட கடைசி 2 மேட்சாக டீமை செட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக பாடுபடுறாங்க. ஸோ அடுத்த மேட்ச் சென்னை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அந்த மேட்ச் என்ன ஆக போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.